அதே மாதிரி தான் இந்த உடம்புலையும் என்னதான் ராஜ உறுப்புகள் 2 இருந்தாலும் அதற்கு கீழே வேலை செய்கிற ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கிறாங்க. உடம்புன்றது 12, 15, 20 உறுப்புகள் இல்லை. அதை தாண்டி ஏகப்பட்ட உறுப்புகள் உள்ளுக்குள்ளே இயங்கிட்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான உறுப்புகள் கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியான உடல் இயக்கத்தில் இந்த 2 உறுப்பை மட்டுமே இதை வெறும் இப்போ காட்டு முழகம் அப்படின்னா வெறும் சிறுகுடலும் நுரையீரலும் அப்படின்னா குளிர்ச்சி உறுப்பாக வந்து நுரையீரல் மட்டும்தான் அப்படின்னு முத்திரை கொத்தி அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இந்த நாடியில் வந்து உள்ளே அழுத்துறோம், யாங்கில் வந்து துடிக்கலை அப்படின்னா யாங் அப்படின்ற குளிர்ச்சியில் வந்து குளிர்ச்சித்தன்மையில் சமநிலை இல்லைன்றதா அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா குளிர்ச்சி காற்று முழக்கத்தோட குளிர்ச்சி உறுப்பு இல்லை, உறுப்புகளில் எங்கேயோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இதான் உண்மை. ஆனால் அது நுரையீரல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நுரையீரலை தொந்தரவு இருக்குது அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தை அக்குபஞ்சரிஸ்ட்ஸ் வந்து நாடி பரிசோதனை வழியாக கடத்துறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப தப்பு. டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, கழிவு தேக்கம் எங்கே வேணாலும் உடல் தேக்கி வைக்கும். அதை வெளிப்படுத்துறது எப்படின்னா உடல் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு மனிதர்களுக்கு அறிவுறுத்துது, எப்பா இங்கே குளிர்ச்சி உறுப்புகளில் கழிவுகளை தேங்கி இருக்கு. எந்த குளிர்ச்சி உறுப்புல அது மென்ஷன் பண்ணல, குளிர்ச்சி உறுப்புகளில் காற்று மூலகத்தோட குளிர்ச்சி உறுப்புகளில் ஒரு உறுப்புல கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிற இண்டிகேஷன் மட்டும்தான் இண்டிகேட்டர் மட்டும்தானே இந்த நாடியில் வந்து இங்கே வந்து சிறுநீரகத்தில் கழிவு இருக்குது, கர்ப்பப்பையில் கழிவு இருக்குது, நுரையீரலில் கழிவு இருக்குது அப்படின்ற நேரடியான எந்த விதமான இண்டிகேட்டரும் இங்கே கிடையவே கிடையாது. அப்படி யாராவது எந்த அக்குபஞ்சரிஸ்டாவது நேரடியாக நாடி பரிசோதனை வழியாக இதை சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப தவறாக வந்து மருத்துவத்தை கடத்துறாங்கன்னு அர்த்தம். பேஷண்ட்ஸை குழப்புறாங்க, அவங்களுக்குள்ள பயத்தை ஆங்கில மருத்துவம் மாதிரி பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ நுரையீரலில் இப்போ இது சொல்லித்தரது கூட நான் இன்னைக்கு கேள்விப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு படிச்சுட்டு வந்திருக்காரு, அக்குபஞ்சரிஸ்ட் படிச்சுட்டு வந்திருக்காரு என்னோட பேஷண்ட். அங்கே அவருடைய நாடி பரிசோதனைகளை இதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கு உறுப்பில் வந்து குளிர்ச்சி உறுப்பில் நுரையீரலில் கழிவு தேங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து நுரையீரலில் கழிவு தேங்கி, அதே மாதிரி இளம் மூலகத்தில் வயிற்றில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு, அதாவது அது வயிறு அப்படிங்கிறது வந்து வெப்ப உறுப்பு, வெப்பம் தன்மையில் இருக்கிற ஒரு விஷயம், ராஜ உறுப்பு இல்லையா? ஸோ அங்கே வந்து யாங்கில் வந்து துடிக்கலை அப்படின்னும் போது யாங்கில் இருக்கிற உறுப்புகள் சமநிலை குறைவோடு இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா யாங் அப்படின்னாலே அது வெறும் வயிறு தான். அப்போ வயிற்றுல பிரச்சனை, உங்களுக்கு வயிற்று பிரச்சனை அப்படின்னு இப்படியான படிப்பினையை வந்து அந்த அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்தவங்க அவங்களுக்கு வந்து கடத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். வெப்ப சம்பந்தப்பட்ட எத்தனையோ உறுப்புகள், ராஜ உறுப்புகள் இல்லாத இதர உறுப்புகள், இளமுலகம் சார்ந்த இதர உறுப்புகள், செரிமான உறுப்புகளில் எங்கேயோ வந்து அவருக்கு கழிவுகள் தேங்கியிருக்கலாம். அதை தான் நாடி வலியுறுத்துது. உடலை முதல்ல புரிஞ்சுக்கணும். உடலோட மொழியை புரிஞ்சுக்காம தப்பாக இவங்களா ஒரு கற்பனைகளை வளர்த்து உடலோட மொழியை தவறாக கடத்தி போகிறாங்கன்றதுனால தான் நாடி பரிசோதனை பற்றியும் பேசுகிறாங்க. நீங்கள் சித்த மருத்துவத்துடைய நாடி பரிசோதனை முறைகளை செக் செஞ்சு பார்த்துக்கலாம். ஆயுர்வேதத்தோட நாடி பரிசோதனை முறைகளை செக் செஞ்சு பார்த்துக்கலாம். அக்குபஞ்சருடைய ஆதி நூல்களில் நாடி பரிசோதனை முறைகளை செக் செஞ்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்லுர் ரஹ்மான் ஒழுங்குபடுத்தின நாடி பரிசோதனைகளும் செக் செஞ்சு பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஆதி மருத்துவங்கள் பற்றியா சொல்ல, ஹோமியோபதி பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஹோமியோபதியில் வந்து நாடி பரிசோதனை ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நாடி பரிசோதனை கொண்ட மரபொழி மருத்துவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுப்புகளுக்கான பிரச்சனைகளை நாடியில் காண்பிச்சதா வந்து எந்த ஒரு சித்த மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ இல்லை ஒரு அக்குபஞ்சர் வைத்தியரோ பதிவு செய்யவே கிடையாது, இல்லவே இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் உறுப்புகளை பற்றி பார்க்கவே முடியாது. அப்படி உறுப்புகளில் பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு அனுமானத்தை சொல்லுவாங்க, எப்படி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஆங்கில மருத்துவ சிகிச்சை செய்தோ அப்படியான ஒரு பொதுப்படியான தன்மையில் தான் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து அக்யூரசி கிடையாது. ஒரு சில நேரங்கள் சரியாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் தவறாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் பெரும்பாலும் தவறு தான். எப்பயாவது வந்து ஃப்ளூக்கில் வந்து சரியாக வந்துடும். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ்ன்றது எப்போவுமே இருந்து தானே இருக்கும் இல்லையா? இப்போ லிவரில் எப்போவுமே டிஸ்டர்பன்ஸ், இந்த ராஜ உறுப்புகளை மட்டும் ஏன் பிரதானமாக சொல்கிறாங்கன்னா அங்கே அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இந்த பணியாளர்கள் செய்கிற தவறுகள் யாரை பாதிக்கும்னா தலையை தான் பாதிக்கும் இல்லையா? மக்கள் செய்கிற தவறு எல்லாத்துக்கும் பொறுப்பாளி யார்? ராஜா தானே, அரசு தானே. அப்போ மக்கள் செய்கிற பணியாளர்கள் தேங்கியிருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிறா, யார் தனக்கு எடுத்துக்கிறாங்கன்னா ராஜ உறுப்புகள். ஸோ இவங்க செய்கிற தவறுகள் ரிஃப்ளெக்ட் ஆகுதாங்க. கழிவுகள் இங்கே தேங்கியிருந்தாலும் சில நேரங்களில் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால கல்லீரலில் டிஸ்டர்பன்ஸ், அப்படி கல்லீரலில் சில தேக்கங்கள் டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது மரம் உலகம் சார்ந்த ஏதோ ஒரு பணியாளில் எங்கேயோ கழிவுகள் தேங்கியிருக்கு, அதை வந்து ராஜா தன் தலையில் ஏற்றிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த ராஜ உறுப்பு, அதனால தான் ராஜ உறுப்புகள் அவங்கள தனியாக மென்ஷன் பண்ணுறோம். பொறுப்பு மட்டும் வேணும், பதவி மட்டும் வேணும், ஆனால் மக்கள் செய்கிற விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னா எப்படி அது?
ராஜ உறுப்புகள் அப்படிங்கிற பதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பணியாளர்களுக்கு ஏற்படுற எல்லா தொந்தரவுகளுக்கும் நீ தான் பொறுப்பு. ஸோ அப்படியான ஒரு பொறுப்பில் தான் அங்கே வந்து அதை பிரதிபலிக்குது. அதை பிரதிபலிக்கிறத வந்து ஸ்கேனில் காட்டுது. அதே மாதிரி லைட்டாக அந்த கல்லீரலில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறத காமிச்சிட்டு, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து யாரோ ஒரு தவறான ஒரு அக்குபஞ்சர் ஹீலர் வந்து இந்த இந்தியாங் தத்துவத்தை பிரகாரம் உங்களுக்கு ஏதோ சும்மா கல்லீரலே வச்சுப்போமே, கல்லீரலில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே அவர் வந்து ஸ்கேனில் பார்த்துருப்பாரு, கல்லீரலில் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான கிரேட் 1 ஏதோ ஒரு பிரச்சனை அந்த கல்லீரலில் காமிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ அதை காமிச்சிருக்கிறத வந்து அவர் மைண்டில் இருக்குது. ஏன் அந்த கல்லீரலில் டிஸ்டர்பன்ஸ் காமிச்சிருக்கு? அந்த மரமூலகம் சார்ந்த உறுப்புகளில் ஏற்கனவே பல விதமான பிரச்சனைகள் இருந்திருக்கு, கழிவுகள் தேங்கி இருக்கு. அதை வந்து ராஜ உறுப்புகளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஸ்கேனில் காட்டுது. ஆனால் ரூட் வந்து கல்லீரல் இல்லை, அது வேலை செய்கிற பணியாளில் எங்கேயோ கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இல்லை நேரடியாக கல்லீரலையும் இருந்திருக்கலாம், எது வேணா இருந்திருக்கும். ஸோ ஸ்கேனில் பார்த்துருக்க டிஸ்டர்பன்ஸை மைண்டில் வச்சுருக்கும்போது இவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் இதை பார்க்கும்போது இங்கே வந்து காட்டுற நாடி பரிசோதனை வழியாக மரமூலகத்தில் உடைய இங்கு உறுப்பில் வந்து இன்னுறுப்பில் வந்து சமநிலை இல்லை அப்படின்றத ஒரு விஷயம் காட்டினோடனே கல்லீரலில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பொதுப்படியாக சொல்லுவோம். உடனே அவர் வந்து ஸ்கேனில் பார்த்தோம், ஆமாம் டாக்டர் கூட எங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டாரு, அப்போ இவர் தான் உண்மையிலேயே சாட்சாத் நான் பார்க்க வந்த பெரிய கடவுளே இவர் தான் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருக்காங்க.